ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பன்னீர் ரோல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க பன்னீர் துண்டை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. பன்னீர் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஊற வச்சுருக்க பன்னீரை சேர்த்து மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா அந்த பச்சை மசாலா வாடை போனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், குடமிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பன்னீர் ஃபில்லிங் ரெடி ஆகிடும். இந்த பன்னீர் ஃபில்லிங்கை ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி இல்லை கோதுமை பரோட்டாவில் நடுவில் வச்சு அது கூடவே மேலே டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பரான பன்னீர் ரோல் ரெசிபி ரெடி ஆகிடும். இது குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். கண்டிப்பாக